சென்னை மாநகராட்சி 114வது வார்டு காங்கிரஸ் வேட்பாளரை கடைசி நேரத்தில் கட்சி மேலிடம் மாற்றியதால் ஆவேசமடைந்த இளைஞர் காங்கிரசார் சத்தியமூர்த்தி பவனை அடித்து நொறுக்கினர். உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் பதவிக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள 114வது வார்டுக்கு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதிச் செயலாளர் முருகவேல் என்பவருக்கு சீட் ஒதுக்கி அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் படிவத்தை தமிழக காங்கிரஸ் தலைவர் கே வி தங்கபாலு கையெழுத்திட்டு அளித்துள்ளார். அவருக்கு விளம்பரம் செய்வதற்காக போஸ்டர், பிட் நோட்டீஸ் போன்றவையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடசென்னையைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் 114வது வார்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவார் என திடீரென்று அறிவிக்கப்பட்டு அவருக்கும் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதை ஏற்று அன்பழகனுக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் காங்கிரஸைச் சேர்ந்த முருகவேல் தரப்பினர் சத்தியமூர்த்தி பவன் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணத்துக்காக தங்கபாலும் மத்திய சென்னை மாவட்டத்தில் கோவிந்தசாமியும் காசுக்காக வித்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கொண்டு அங்க நிறுத்துறாங்க. அந்த வட்டத்துக்கு சம்பந்தமே இல்ல, அந்த வட்டத்தில் யாருன்னே தெரியாது. நாங்க லோக்கல் அந்த வட்டத்திலே இருந்து அங்கே வேலை செஞ்சு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா சேவையும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்து இளைஞர் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா அவங்க நிராகரிக்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு சரியான முடிவு தெரியலன்னா நாங்க ஒட்டுமொத்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர் காங்கிரஸ் ராஜினாமா பண்ணிட்டு நாங்க வெளிநடப்பு பண்ற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம். தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியும் தமிழக காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் யாரும் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த முருகவேல் கோஷ்டியினர் சத்தியமூர்த்தி பவனுக்குள் நுழைந்து அங்கு மாட்டப்பட்டிருந்த தங்கபாலுவின் உருவப்படத்தை அடித்து நொறுக்கியதோடு அங்குள்ள செய்தியாளர் அறையையும் நாற்காலி, மேசை, தடுப்பு கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கினர். இதனால் சத்தியமூர்த்தி பவனில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைபட்டது. காங்கிரசில் எந்த கோஷ்டிக்கு கோபம் வந்தாலும் பாவம் சத்தியமூர்த்தி பவன் தான் அல்லோகல்லப்பட்டு அடித்து நொறுக்கி பிரித்து எரியப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் சத்தியமூர்த்தி பவன் நொறுக்கப்படுவதும் பிறகு புதுப்பிக்கப்படுவதும் சாதாரணமாகி போய்விட்டது.